ஹாய் குட் மார்னிங். நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஷிப்புக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவை வாட் எவர் ரெக்யூர்ஸ் நீடட். ஸோ மெடிக்கல் பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து எல்லோ வேக்சினேஷன், எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன். அதாவது சவுத் அமெரிக்கா, பிரேசில், அப்புறம் ஆஸ்திரேலியா இதெல்லாம் மெயினாக போகணுன்னா எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் நீடட். இப்போ வந்து மேண்டட்டரியாக மாற்றிட்டாங்க. இது எப்படி எடுக்கிறதுனா, தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் அவைலபிள். ஏன் சவுத் இந்தியாவிலே சென்னையில் தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிண்டி, எக்ஸாக்டாக சொல்ல போனால் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்பிக் இருக்குல்ல, ஸ்பிக் கம்பெனி ஒன்று இருக்கும். அதுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் போகுதுல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடி போகணும். அது பெரிய ஏரியா, பார்த்தா தெரியாது. ஸோ அங்கே மத்திங்க வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வீக்லி டுவைஸ் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் போகணும். கூட போகும்போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னு. ஸோ அதை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி க்ரோஸ் லைன் ட்ரை பண்ணுறேன், அதுக்காக எடுக்கிறோம் சொல்லுங்கள். ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ரிகாஷன் ஒரு வீடியோலாம் போடுவாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ எனி டவுட் அங்கேயே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா, இது வந்து ஷிப்பில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும்போது அதுக்கு வந்து வேக்சினேஷன் கிடையாது. அதுக்காக தான், அது ப்ரிவெண்ட்டுக்காக தான் எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் இங்கேயே போடுறாங்க. இப்போ முன்னாடிலாம் 10 இயர்ஸ் வேலிடிட்டி இருந்துச்சு இந்த ஒரு கார்டுக்கு. இப்போ வந்து லைஃப் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.